கொண்டிருப்பது தினமடை செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விசாரத்தில் நகர திமுக அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம். இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலும் நடைபெறாத நெறிய சாலைகள் அமைத்து தரப்பட்டன. ஏழைகள் வசிக்கும் ஹன்சா நகரில் 40 ஆண்டுகளாக எந்த ஒரு பணியும் நடைபெறாத இருந்த அந்த இடத்தை அமைச்சரை நேரில் வரவைத்து பார்க்க வைத்து உடனடியாக அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆணையிட்ட அமைச்சர் ஆர் காந்தி அவர்களை இப்படி பல விஷயங்கள், எந்த ஆட்சியில் நடக்காத விஷயங்கள் மேல் விசாலத்தில் வசிக்கும் மக்களுக்காக வேண்டி அனைத்து விஷயங்களை பார்த்து செய்யும் சவுகார் முன்னா பாயை கொச்சைப்படுத்தும் விதமாக வெளியிட்ட அந்த நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஊர் முக்கியஸ்தர்களை, சமூக ஆர்வலர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே கைவந்த கலையாக வைத்திருக்கும் அதிமுக மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு தலைவர் ஏ மன்சூர் பாஷா அவர்களை கண்டித்து எச்சரிக்கை உரை நிகழ்த்தினார். ஆவேசமடைந்த திமுக நிர்வாகிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் மாவட்ட கழகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு மக்களிடையே திராவிட மாடல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் அதிமுக மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு தலைவர் மன்சூர் பாஷா மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக செயல்பட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டுள்ளது. தினமடை செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் பாரூக் பாஷா. அதே மாதிரி எல்லாம் நீங்க கட்சிக்காரங்க